திமுகவில் 110 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுவார் என்று அறிவித்துள்ளார். சோழிங்கநல்லூர் தொகுதியை மட்டும் தனி மாவட்டமாக மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 2018ஆம் ஆண்டு இதே நாளில் திமுக தலைவராக உடன்பிறப்புகளால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது நாம் யார், நம் கொள்கைகள் என்ன, நமக்குள் இருக்கும் குறைகள் என்ன, காலத்திற்கு ஏற்ப நாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் எவை, காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளாத விலங்கோ இனமோ இந்த மண்ணில் நீடித்திருப்பதில்லை, மாற்றங்கள் நம்மில் இருந்து தொடங்கட்டும் என பேசியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கழக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற நாளில் அப்படி ஒரு மாற்றத்தை மறுசீரமைப்பை அறிவித்துள்ளேன் என்றும், கழகத்தினுடைய நலனை முன்னிறுத்தி செய்யப்பட்டிருக்கும் இந்த மறுசீரமைப்புக்கு திமுகவினர் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்றும், உங்களின் துணையோடு மீண்டும் நம் திமுகவை வெற்றிக்கு அழைத்து செல்வேன் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கையையும் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக என்ற பேரியக்கம் கொள்கை, அமைப்பு முறை, செயல்பாடுகள், உடன்பிறப்புகள் என்ற 4 அடிப்படைகளை கொண்டு இயங்கும் இயக்கம் என்று தெரிவித்துள்ளார். இந்த 4ஐயும் காலங்கள் தோறும் நாம் புதுப்பித்தும் மேன்மைப்படுத்தியும் கூர்த்திட்டையும் செழுமைப்படுத்தியும் வந்திருக்கிறோம் என்றும், இவை அனைத்தும் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் அமைந்துள்ளன என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற கழக தலைமை செயற்குழு கூட்டத்தில் நிர்வாக சீரமைப்புக்கு தேவையான மிக முக்கியமான முடிவுகளை தீர்மானங்களாக நிறைவேற்றி இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். திமுக தொடங்கப்பட்ட நாள் முதல் இதுவரையில் 15 முறை திமுக அமைப்பு ரீதியாக தேர்தல் நடத்தி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துள்ளோம் என்றும், இதன் தொடர்ச்சியாக 16வது கழக அமைப்பு தேர்தலை நடத்திடவும் பல்வேறு அமைப்பு ரீதியாக நிர்வாக மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் பல தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும், அதில் மிக முக்கியமானது மாவட்ட கழகங்கள் குறித்த தீர்மானம் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போது உள்ள மாவட்ட கழகங்களின் எண்ணிக்கையை 77லிருந்து 110ஆக அதிகரித்து எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த மாவட்டங்களில் இடம்பெற வேண்டும் என்பதை வரையறுப்பதற்கான அதிகாரம் கழக தலைவரான எனக்கு வழங்கப்பட்டது என்றும், இதனை அடுத்து திமுக மறுசீரமைப்பு குழு வழங்கிய பரிந்துரைகளின் அடிப்படையில் முன்னணியுடன் கலந்து ஆலோசித்து தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளை 110 மாவட்டங்களாக பகுத்து அறிவிக்கிறேன் என்றும், அதில் அதிகமான மக்கள் தொகை இருப்பதன் காரணமாக சோழிங்கநல்லூர் தொகுதி மட்டும் தனி மாவட்டமாக அறிவிக்கப்படுகிறது என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.